ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டிலேருந்தே ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் மாதம் நம்மளால் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்கும் போது. ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி டைமில் மேக் பண்ணுறேன். இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேக்கரி பிஸ்கெட்ஸ் அதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பேக்கரி பிஸ்கெட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிஸ்கெட்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேக்கெட்டில் அடைச்சி வாங்குவோம் பார்த்தீங்களா, பிராண்டட் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு. இதோட சுவை கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா சாக்கோ பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு வரும், அதாவது கொக்கோ பிஸ்கெட்ஸ் வரும். அதே போல் நெய் பிஸ்கெட் சொல்லுவாங்க, ராகி பிஸ்கெட் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் கிட்ட பேக்கரிஸில் நம்ம போய் பார்ப்போம் இந்த டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸை நம்ம ஒரு ஹோல்சேலில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும், எப்படி இந்த பிஸ்கெட்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஸ்வீட், சால்ட் இது ரெண்டு தான் கான்செப்டே. இதில் ஸ்வீட் அப்படின்னா ஸ்வீட்டில் நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறது, ஜாம் அப்ளை பண்ணுறது அந்த செட் வந்துடும். சால்ட் அப்படின்னா ஜீரகம் போட்டு நமக்கு வந்து சால்ட் மேக்கிங்கில் வந்துடும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இதில். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இந்த ரெண்டு காம்பினேஷனில் உங்களால் வந்து ஈஸியாக எடுத்து பண்ண முடியும். இது எப்படி மேக்கிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்வலாக வந்துட்டு மைதா அப்படி இல்லைனா கோதுமை, உங்களுக்கு சிறுதானியமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் உங்களுக்கு தேவை, அதுக்கப்புறம் சால்ட்டு, சுகரு, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் முட்டை. சில பேர் முட்டையும் சேர்ப்பாங்க, சில பேர் அதுவும் கூட சேர்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் மெயினாக வந்து பேக்கரி பிஸ்கெட்ஸ். முட்டை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சாஃப்டன்ஸ் நம்ம கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து முட்டை சேர்க்கறதுக்கு. வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் இது. இப்போது விதவிதமாக இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நம்மளால் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். பட் இதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் தேவை. FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வெறும் 100 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கே. ஆன்லைன்லேயே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெண்டார் லைசன்ஸ் எதுக்காக எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பர்சன் சேல்ஸ் பண்ணுவாங்க பிஸ்கெட்ஸ், மிக்சர்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வந்து வெண்டார் லைசன்ஸ் தேவை. ஸ்ட்ரீட் வெண்டார் லைசன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ரோடு ஓரங்களில் கடை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது முனிசிபல் ஆஃபீஸில் போய் வாங்கணும். அது ஸ்ட்ரீட் வெண்டார் லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஷாப்ஸு, பேக்கரிஸ்க்கு, பார்ட்டி ஆர்டர், டோர் மார்க்கெட்டிங், பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பிஸ்கட் மேக்கர் இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்த அச்சு வந்து முறுக்கு மேக்கர் கூட நம்ம பார்த்துருப்போம். நிறைய இடத்துல நல்லா ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது வந்து பிஸ்கெட் மேக்கர்ஸ். இந்த பிஸ்கெட் மேக்கர்ஸில் நம்மளால் ஈஸியாக பலவிதமான அச்சுகளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க கட் பண்ணி தான் எடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேப் குக்கி கட்டர்ஸ் வச்சு, இப்போ குக்கி கட்டர்ஸே வேணாம், இதில் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு வாட்டி மாவு ஃபில் பண்ணிட்டு பண்ணும் போதே நமக்கு கிட்டத்தட்ட 20 to 30 பிஸ்கெட்ஸ் கிட்ட அட் அ டைமில் நமக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக நம்மளால் பேக் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், நீங்கள் சிறுதானியங்களில் பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவை அவன், அப்படிலாம் நார்மல் கடாய். நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாலும் ஒரு அவன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அவன் அப்படின்னும் போது பல்காக உங்களால் செஞ்சு எடுத்துக்க முடியும். ஸோ இனிஷியலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு பாத்திரம் அடியில் வந்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா, பவுடர்டு உப்பு, அந்த உப்பை வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இட்லி பாத்திரம் ட்ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேஸில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 30 பிஸ்கெட்ஸாக செட் அப்படி செஞ்சு நீங்கள் ஒரு 10 பிஸ்கெட் இல்லை 15 பிஸ்கெட்ஸ் ஒரு பேக்கெட்ஸ் அப்படின்னு போட்டு அடைச்சி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக இதில் என்ன ப்ராஃபிட் வரும்னா, ஒரு 250 கிராம் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட நமக்கு வந்து சேல்ஸு. 125 கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிட்ட. 100 கிராம் பிஸ்கெட் உங்களுக்கு 12 ரூபாலேருந்து 15 ரூபா. 1 கிலோ மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு 60 பிஸ்கெட்ஸ் வரைக்கும் வரும். இதில் சுகரு, ஜாம், க்ரீம், நட்ஸ் இந்த மாதிரி விதவிதமான ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த இடத்துல மாவோட உருண்டைகள் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். மேக்கிங் காஸ்ட் ஒரு 75 ரூபா கிட்ட நமக்கு வந்து பர் கேஜி வந்து இதுலேருந்து வரும். அதே போல் 4 பேக்கெட் வந்து வரைக்கும் நம்ம போட முடியும் 1 கிலோவில். இப்போது 40 ரூபா கிட்ட நமக்கு மார்ஜின் அப்படின்னு 4 பேக்கெட் நம்ம போடுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து 160 ரூபா கிட்ட. ஸோ நம்மளோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் கிட்ட பர் கேஜிக்கு நம்மளால் எடுக்க முடியும். பர் டே 50 பேக்கெட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்து 4250 ரூபா கிட்ட ஆக முடியும். ஒரு 26 நாள் தொடர்ந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது 1,00,000 ரூபாய்க்கு மேலே நம்மளால் earn பண்ண முடியும். இதில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு யாராச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட சேலரி ஒரு 10,000 போனால் கூட 96,000 கிட்ட அரௌண்ட் நம்மளால் வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். வண்டிங்களில் வச்சு விற்றுட்டு வருவாங்க. வீட்டுங்களில் வண்டிங்களில் வந்து
டோர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸை திருப்பி நம்ம கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம். நீங்கள் பெரிய லெவலில் வந்துட்டு ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் எல்லாமே வந்துருச்சுங்க. ஈவன் கூழ் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட வந்துருச்சு, கூழ் கூட அதில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ்லாம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்மளால் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குக்கி மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 250 ரூபா, அதை வச்சு ஒரு 100 ரூபா பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு இதை வாங்கி டோட்டலாக ஒரு 500 ரூபா இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்லேயே ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக்